ஹாய், திஸ் இஸ் லெட்டிஷியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம், சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். பர்டிகுலர் இன்டெக்ரலில் ஃபஸ்ட் டைப் பார்த்தோம். ஃபஸ்ட் டைப் என்ன, இ பவர் ஏஎக்ஸ். இ பவர் ஏஎக்ஸ் எப்படி மாற்றணும், டிஏ ஏஆல் ரீப்ளேஸ் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ், அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்ஹெச்எஸ் வந்து சைன் ஏஎக்ஸ் இல்லை காஸ் ஏஎக்ஸ் இப்படி இருந்தால் எப்படி நம்ம பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்ன பண்ணணும்னா டி ஸ்கொயரை மைனஸ் ஏ ஸ்கொயர்னால் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம், அப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். சால்வ் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் 4dy by dx is equal to sin 2x. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதணும். m cube plus 4m is equal to 0. இதில் m காமனாக எடுத்துட்டோன்னா m square plus 4 is equal to 0. m is equal to 0. m square plus 4 is equal to 0. m is equal to 0. m square is equal to minus 4. மைனஸ் 4 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து 4i ஸ்கொயர்னு எழுதணும். ஏன்னா நமக்கு தெரியும் i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஓகே, இப்போ எம்மோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i. அப்போது இது எப்படி இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குது. அப்போ இதுக்கும் எழுதிக்கணும், இதுக்கும் எழுதணும். ஃபஸ்ட்டு ஜீரோக்கு எழுதலாம். ஜீரோக்கு எழுதுகிறப்ப சிஎஃப் எப்படி எழுதணும், ஏ இன்ட்டு இ பவர் 0x. ஓகே, ப்ளஸ் இது வந்து இதுக்கு எழுதணும். இதோட எப்படி எழுதணும், இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், இங்கே ஆல்ஃபா 0, இ பவர் 0x இன்ட்டு ஏ காஸ் எழுதணும். இங்கே ஆல்ரெடி ஏ யூஸ் பண்ணதால பி எழுதணும். b cos 2x plus c sin 2x. இப்போ என்ன பண்ணிட்டோம், cf பண்ணிட்டோம். இதில் இதெல்லாமே 1 ஆக்கிடலாம். e பவர் 0 1 ஆயிரும்ல. ஸோ a ப்ளஸ் b cos 2x ப்ளஸ் c sin 2x, இதுதான் நம்மளோட cf. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதணும். sin 2x டிவைடட் பை இதை எழுதணும். இதை dq ப்ளஸ் 4d. ஓகேவா, இப்போ சைனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டி ஸ்கொயர் எல்லாம் -2 ஸ்கொயராக ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா ஏயோட பிளேஸில் இங்கே 2 இருக்குது. ஸோ டி ஸ்கொயரை -4னால் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், டிஏ காமனாக எடுத்துட்டோன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 வந்துடும் இன்ட்டு சைன் 2x. இப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக -4 போட்டோன்னா இது என்ன ஆகிடும் பாருங்கள், இது 0 ஆகிடும். கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஏன்னா டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டெப்பில் கண்டிஷன் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணணும், நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, அப்போ அதில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா எக்ஸ் பை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோன்னா 3d ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு சைன் 2x. இப்போ மறுபடி டி ஸ்கொயருக்கு பதிலாக -4 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் பை -4 இன்ட்டு 3 -12 ப்ளஸ் 4 இன்ட்டு சைன் 2x. இப்போ எக்ஸ் பை -8 சைன் 2x. இதுதான் என்ன நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும், சிஎஃப் ப்ளஸ் பிஐ. சிஎஃப் நமக்கு என்ன கிடச்சி, ஏ ப்ளஸ் பி காஸ் 2x ப்ளஸ் சி சைன் 2x ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கனால நான் மைனஸே போட்டிருக்கேன், மைனஸ் எக்ஸ் பை 8 சைன் 2x. புரிஞ்சிச்சா, இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இப்போது ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். சால்வ்னு கேட்கல, ஃபைண்ட் த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2x. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 காஸ் 2x. அப்போ என்ன பண்ணணும், டி ஸ்கொயரை -2 ஸ்கொயரால் ரீப்ளேஸ் பண்ணுறப்போ டி ஸ்கொயருக்கு -4 போடணும். அப்போ -4 ப்ளஸ் 4 காஸ் 2x போடுறப்போ கண்டிஷன் என்ன ஆகிடும், ஃபெயில் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், இதை நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், டி ஸ்கொயருக்கு தான் 2x, டி ஸ்கொயருக்கு தான் -4 அப்ளை பண்ணோம். ஆனால் நம்மக்கிட்ட டி ஸ்கொயரே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டியை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம்.
ஓகே டிவைட் பண்ணிட்டோன்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம் -4 போடுறப்போ xd cos 2x டிவைடட் பை 2 இன்ட்டு -4 இப்போ கீழே -8 ஆயிடுச்சு. நியூமரேட்டரில் d ஆஃப் cos 2x dனா என்ன d பை dx கரெக்டாக. இப்போ cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும் -sin 2x இன்ட்டு 2 வரும். ஏன்னா இந்த 2 வந்து இன்டூவில் வரும் இன்ட்டு 2/8. இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் 2 இது 4 ஆகிடும். ஆன்சர் x sin 2x/4. அப்போது இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகே இப்போ ஒருவேளை 2 மார்க்ஸில் வெறும் பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கேட்டாங்கன்னா கூட இப்படி எழுத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா இப்போ என்ன பண்ணிட்டோம் செகண்ட் டைப் பார்த்துட்டோம். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைப் என்ன e/ax என்ன பண்ணணும் டிஏஆல் ரீப்ளேஸ் பண்ணணும். செகண்ட் டைப் sin ax இல்லை cos ax இருந்தால் என்ன பண்ணணும் d² - a² மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் டைப்பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.